அவங்களுக்கு 1000 பெரிய விஷயந்தான். ஏன்னா நானும் ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து தான் வந்திருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் ஊரில் இருக்கிறவங்க இல்லை மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 1000 ரூபா கையில் கிடச்சா அவங்க அந்த 1000 ரூபாயில் அந்த வீட்டுக்கு தேவையான அரிசியோ பூண்டோ உப்போ புளியோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு வேண்டிய கன்வர்சியோ இல்லை பசங்களுக்கு வேண்டிய விளையாட்டு பொருளோ இந்த மாதிரி நிறைய வாங்கலாம். ஸோ ஒரு விமென்க்கு வந்து எப்பவுமே வீட்டுக்கார மேலேயோ புள்ள மேலேயோ ஹஸ்பண்ட் மேலேயோ டிபெண்ட் ஆகாமல் ஒரு 1000 ரூபாய்க்காவது கையில் தம்ம கையில் இருந்தால் அந்த கான்ஃபிடென்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டு ஸ்டாலின் சார் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேள்விப்படும்போது. ஆனால் இப்போ எலெக்ஷன் வரும்போது எப்படியாவது அது நிப்பாட்டணும்னு எல்லாரும் நினைக்கும் போது அவர் எல்லாமே சேர்த்து ஒரே வாட்டி 5000 கொடுத்துட்டாங்க. அதில் எல்லாருக்கும் பைத்தியம் வந்துச்சு. ஸோ பைத்தியம் பிடிச்சி போச்சு. என்ன சொல்கிறாங்க, இவங்க காசு கொடுத்து சோம்பேறி ஆக்குறாங்க, காசு கொடுத்து பிச்சைக்காரன் ஆக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்கள நான் வந்து நேரில் கேள்வி கேட்குறேன் இங்கேருந்து. இது பாலிடிக்ஸ் இல்லை. ஆஸ் எ விமென் நான் வந்து ஒரு நல்லது செஞ்சார் சிஎம், அது நீ எப்படி பிச்சைக்காரன்னு பிச்சை போடுறாங்கன்னு சொல்கிறீங்க, எப்படி சோம்பேறி ஆக்குறீங்கன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். ஏன்னா இப்போ வந்து கார்பரேட் அவங்க பார்த்தீங்கன்னா 1000 கோடி கடன் வாங்குவாங்க, லட்ச கோடி கடன் வாங்குவாங்க, அது திருப்பி கொடுக்காம ஏமாற்றுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, ரைட் ஆஃப் சொல்லிட்டு அதெல்லாம் தள்ளுபடி பண்ணுவாங்க. 1000 கோடி லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணும்போது எவருமே பேச மாட்டாங்க, அதை பற்றி யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஏழைகளுக்கு கொடுக்கும்போது மட்டும் எல்லாரும் பொத்துக்கிட்டு வருவாங்க, உடனே அது ஒரு பெரிய தப்பாக பேசுவாங்க. அதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம். அண்ட் ரெண்டாவது, இன்னைக்கு ஏழைகளுக்கு கொடுத்த காசு நீ 1000 ரூபா கொடுத்தாலும் 2000 நெக்ஸ்ட்டு ஆட்சிக்கு வந்தால் 2000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2000 கொடுத்தாலும் அது வந்து சொசைட்டிக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு வந்து அந்த 1000 ரூபாத்தில் நீங்கள் ப்ரொவிஷன் ஷாப்புக்கு போகலாம், துணி கடைக்கு போகலாம், இல்லை விளையாட்டு பொருள் பசங்களுக்கு வாங்க போகலாம், காசு இங்கே சுற்றும். ஸோ அதுலேருந்து வந்த ஜிஎஸ்டி கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் ஆகும், வந்த காசு உங்களுக்கும் ஹெல்ப் ஆகும். ஸோ போத் வேஸ் பெனிஃபிட் ஆகும். ஆமாண்ணா? ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு பிளட் ஏற்றும் போது தேவையும் போது பிளட் ஏற்றுவாங்கல்ல, அது எல்லா நரம்புக்குள்ளே போய் அப்படி ஃப்ளோ ஆகும்போது எவ்வளோ ஹெல்த்தியாக இருப்போம். அதே மாதிரி ஏழைகளுக்கு கொடுத்த காசு கூட நல்லபடியாக எல்லாருக்கும் யூஸ் ஆகிட்டு கவர்மெண்ட்டுக்கு கூட யூஸ் ஆகும்.